இது ஒரு வலிதோய்ந்த ஒரு கொடுமை. இது எப்படி பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டு மட்டும்தான் மழை பெய்யுது, இந்த இப்படி முளைக்குதுன்னு இல்லை. நீண்ட காலமா நம்மளுடைய வேளாண் குடிமக்கள் விளைய வைக்கிற நெல்லை உரிய விலையை கொடுத்து கொள்முதல் செய்யறது இல்ல. உங்களுக்கு புரிதல் நினைக்கிறேன். அதுக்கே இவர்கள் எவ்வளவு தண்ட செலவு செய்யறாங்க. ஒரு தகர இந்த மாதிரி ஒரு தகர சீட்டை போட்டு ஒரு சேமிப்புற கிடங்கு கட்ட முடியாதா? ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லையும் சொல்லுங்க, கட்ட முடியுமா? முடியாது. எதுக்கு தெருவில் போடுற நீ? அப்ப உழவர்குடியின் உழைப்பை நீ எவ்வளவு உதாசீனப்படுத்துற, எவ்வளவு அவமதிக்கிற? ஆனா நீ சமாதி எத்தனை கோடியில் கட்டியிருக்க? தெருவுக்கு தெரு செல எத்தனை லட்சம் ரூபாய்க்கு கோடி ரூபாய்க்கு செலவழிச்சு பண்றீங்க? 150 கோடியில நூலகம் படி கட்டுறீங்க. 3 கோடியில கட்டிட முடியாதா? 150 கோடியில கட்டி படிக்க பிள்ளைகள் உட்காந்து படிக்க பள்ளிக்கூடம்ல இடிஞ்சு தரையில விழுது, எல்லாம் குட்டிய சோறா கிடக்கு. எதை செய்யறதுன்னு தெரிய வேணாமா? பேருந்து நிலையம் கோயம்பேடுல இருக்குது. எனக்கு வசதி பத்தல, வேற ஒண்ணு கட்டுன்னு எவனும் கேட்கல. 410 கோடிக்கு கிளாம்பாக்கத்துக்கு போறேன். திருச்சியில விண்ணூர்தி நிலையம் இருக்குது, போதும். அப்புறம் போய் பல ஆயிரம் கோடியை கட்டி ஒரு விண்ணூர்தி நிலையம் கட்டுற. தூத்துக்குடியில இருக்குது, அது போதும். நாங்க யாரும் கேட்கல வசதி பத்தல, அதுக்கு பல ஆயிரம் கோடியை கட்டி இப்படி ஆடம்பரமா ஊதாரித்தனமா இப்படி மக்கள் காசை வீணடிக்கிறதுக்கு உழைக்கிற மக்கள் உயிர் தேவையா இருக்கிற உணவு அந்த பண்டத்தை சேமிக்க ஒரு கிடங்கு கட்ட முடியாதா? குடிச்சு சாகிற விஷம் சாராயத்தை பாதுகாக்க நீ சாராய கிடங்கு எப்படி கட்டி வச்சிருக்க? டாஸ்மார்க் சரக்க பாதுகாக்க குளிரூட்டப்பட்டார ஏன்னா ஏசியில இல்லைன்னா பிராண்டி கோச்சுக்கணும்ல. வீரன் ஒருத்தன் உள்ள இருக்கான், அவங்க கோச்சுப்பான்ல. ஏசி போட்டு அதுக்கு சிசிடிவி கண்காணிப்பு கருவி போட்டு 2 காவலரை பாதுகாப்புக்கு போடுற அரசு இது அரசா தரிசா? இதுல லேசா தான் முளைக்குது. இன்னும் கொஞ்ச நாள் நல்லா முளைச்சா அதுலயே பறிஞ்சு விளைஞ்சிரும். அப்படியே போய் அறுத்துட்டு வர வேண்டியதான். வேளாண்மைனா என்னன்னு தெரியாத நாட்டை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இப்ப இவ்வளவு நேரம் பேசுனது சாப்பிட்டா இருக்கா உங்களுக்கு? எதையாவது பேசுவான். இங்க பாருங்க, திமுகவை எதிர்த்தே பேசிட்டு இருந்தோம்னா பிஜேபி கை கூலிம்பான், RSS கூலிம்பான். நீங்க இந்த திமுகவை எதிர்த்தீங்கன்னா இப்படி சொல்லுவான். இப்படி பேசுனீங்கன்னா திமுகவின் பி டீம் திமுக கை கூலிம்பான். ஆனா ஒத்த பைசா கூலி தர மாட்டான். நீங்க மனச்சான்றுபடி நடக்கணும். சாவுக்கு போறது என்பது தமிழ் சமூகத்தின் மாண்பு. நீங்க நற்காரியத்தில் பங்கெடுக்கிறீர்கள், துர்க்காரியத்தில் பங்கெடுன்னு இறைமகன் இயேசு சொல்றாப்ல. ஏன்னா இது மாதிரி ஒரு துயரம் உன் வாழ்க்கையிலும் வரும், அதை தாங்கிக்கிற மனப்போக்கம் உனக்கு வரும். அதனால உங்களுக்கே தெரியும், சந்தோஷத்துல கூடனாலும் சாவுல கூடணும். அதான்